ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் இருக்க மேக்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 6th to 10th வரையும் மேக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய குரூப் 4 சிலபஸ்ல கேட்கக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா எல்சிஎம், அதாவது மீச்சிமா தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து 15, 25 மற்றும் 75 ஆகிய எண்களின் மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து டானா வகுத்தல் தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பரை எழுதிக்கலாம். 15, 25, 75 இந்த 3 நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க போறோம் மீச்சிமா. சோ இந்த 3 நம்பரையும் எழுதிட்டு டானா வகுத்தல் போடணும். இப்ப இந்த 3 நம்பருமே காமனா எந்த நம்பரால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். 5 15, 5 25, 15 75. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 15 5ஆல வகுப்படும். சோ இந்த 3 வந்து அப்படியே வச்சுக்கணும். 5ஆல போட்டோம் அப்படின்னா 4 5 5, 3 5 15, 3 இருக்கனால 3ஆல வகுக்கலாம். அப்போ ஒரு 3 இந்த 1 அப்படியே வச்சுக்கணும். ஒரு 3 அதாவது லாஸ்ட் 1 1 1 வர வரைக்கும் டானா வகுத்தல் நம்ம போட்டுக்கிட்டே போகணும். இப்ப லாஸ்ட் நமக்கு 1 1 1 வந்துருச்சு. இப்ப இந்த சைட்ல இருக்குல்ல அந்த நம்பர் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணோம்னா மீச்சிமா கிடைச்சிரும். சோ மீச்சிமா ஈக்குவல் டு 5 into 5 into 3. 5 into 5 வந்து 25 into 3 equal to 75. So therefore நமக்கு ஆன்சர் மீச்சிமா எவ்வளோனா 75 தான் ஆன்சர். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா வகைக்கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎம்மில் வந்து சிம்பிளாக டானாவத்தல் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 விளக்குகள் வந்து 40 வினாடியில் ஒன்றும், இன்னொன்று 60 வினாடிகளில், இன்னொன்று 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. 3மே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு வந்து ஒன்றாக ஒளிரும்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த 3மே சேர்ந்து எப்போ ஒன்றா வந்து ஒளிரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒன்றாக, மீண்டும் இணைந்து, மீண்டும் சேர்ந்து இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே மீச்சிமா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 60 40 72. இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டானா வகுத்தல் போட்டோம்ல, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2ஆம் வழிபாடால் போட்டோம் அப்படின்னா 32 60, அடுத்து 22 40, 36 72. மறுபடியும் இது வந்து 3மே 2ஆல் போடலாம். ஸோ 2ஆல் போட்டோன்னா 15 2 30, 12 20, 18 36. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டோன்னா 5 15, 10 அப்படியே தான் வரும். 6 18. இப்போ இது வந்து 2ஆல் போட்டோம் அப்படின்னா 5 அப்படியே வச்சுக்கலாம். 2 10, 2 6. இங்கே 5ஆல் போட்டோன்னா 1 5 1 5 3 அப்படியே தான் இருக்கும். இது மறுபடியும் 3ஆல் போடலாமா? ஸோ 1 1 அப்படியே தான் இருக்கும். ஒரு 3 லாஸ்ட்டு 1 1 1 வர வரைக்கும் டானா வகுத்தல் போட்டாச்சு. ஸோ தட்ஃபார் மீச்சிமா என்ன பண்ணுவோம், இது சைடில் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ 2 into 2 into 3 into 2 into 5 into 3 எல்லா நம்பரையும் எழுதி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 360. இப்போ வந்து மீச்சிமா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த மீச்சிமா வந்து 360 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 360 அப்படிங்கிறது வந்து 360 நிமிஷம் தான். நமக்கு எத்தனை மணி நேரம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நிமிஷத்தில் இருக்கிறத வந்து நேரத்துக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ 360 வந்து என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 1 ஹவருக்கு 60 நிமிஷம். 1 ஹவருக்கு 60 நிமிஷம் அப்படின்றப்ப அப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த 360 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ 8 மணிக்கு பிறகு 6 மணி நேரம் கழித்து அவை வந்து ஒன்றாக சேரும். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு ஒன்றா வந்து அந்த 3 லைட்டும் ஒன்றா ஒளிருது. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சுன்றப்ப ஸோ ப்ளஸ் 6 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8க்கு அப்புறம் 6 மணி நேரம் கழிச்சுன்னு கவுண்ட் பண்ணோன்னா 9 10 11 12 1 2. ஸோ என்ன வருது, 2 மணி. ஸோ தேட்ஃபார் 2 மணிக்கு தான் அவை ஒன்றாக சேரும், அதாவது ஒன்றாக ஒளிரும். 2 மணி இதுதான் ஆன்சர். வகை கணக்கு கொடுத்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இதனால கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 254 மற்றும் 508 ஆகிய இரு எண்களால் வகுக்கும்போது
மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 254ஆல் வகுத்தாலும் மீதி 4 வரணும். அதே நம்பரை 508ஆல் வகுக்கும்போது நமக்கு மீதி 4 கிடைக்கணும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்கனால எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது மீச்சியமாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 254 508 இது பார்த்தீங்கன்னா, இப்போ 254 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 508 கிடைக்கும். ஸோ ஒரு எண் வந்து மற்றொரு எண்ணின் மடங்கு. 508 எப்படி இருக்குது? இந்த 254ஓட மடங்காக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மீச்சியமாக வந்து இந்த பெரிய எண், இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் தான் அதுதான் மீச்சியமாவாக வரும். ஸோ இதோட மடங்கு பார்த்தீங்கன்னா 508 வந்து 254ஓட மடங்காக இருக்கிறதுனால எனவே மீச்சியமாக என்னென்னா 508. இப்போது 254 508 டானாவத்தல் போட்டு மீச்சியமாக கண்டுபிடிப்போம். ஸோ 254ஆல் போட்டோம் அப்படின்னா ஒரு 254 254, 2 254 508. அகெயின் இது என்ன பண்ணலாம், 2ஆல் போடலாம். ஸோ 1 அப்படியே தான் இருக்கும், 2 2. இப்போ பார்த்தீங்கன்னா 254 இந்த சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணுவோமா மீச்சியமாக கண்டுபிடிக்க? 254ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 508. ஸோ நமக்கு மீச்சியமாக என்னென்னா 508. நமக்கு மீதியாக நாளை தரும்னு கொடுத்துருக்கறனால இந்த 508ஓட என்ன பண்ணணும்னா அந்த நாளை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த மிகச்சிறிய எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டுபிடிச்ச மீச்சியமாக 508 ப்ளஸ் இந்த மீதி நாளை தரும்னு கொடுத்துருக்கறனால அந்த நாளை ஆட் பண்ணுறோம். இப்போ 512. இப்போ 512 தான் நமக்கு ஆன்சர். அந்த மிகச்சிறிய எண் வந்து 512. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட மடங்காக இருக்கும்போது அதோட மீச்சியமாக வந்து அதில் 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குமோ அதான் அதனோட மீச்சியமாவாக நமக்கு கிடைக்கும். இது வந்து சிம்பிளாக ஷார்ட்கட்டில் டக்குன்னு போட்டுடலாம். இன்னொன்று டானாவத்தல் போட்டு போடலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சின்ன நம்பர் வச்சு சொல்லித்தரேன். இப்போ 3 6ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 6 வந்து எப்படி இருக்குது, இந்த 3ஓட மடங்காக இருக்கா? ஸோ அப்படி இருக்கும்போது இதோட மீச்சியமாக நமக்கு என்ன வரும், 6 அப்படின்னு வரும். அதுக்கு டானாவத்தல் போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1 3 3 2 3 6. அகெயின் வந்து 2ஆல் போடலாமா? ஸோ 2ஆல் போட்டோன்னா அந்த 1 அப்படியே தான் இருக்கும், 2 2. இப்போ இந்த சைடில் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கிடைச்ச நம்பரு 3 × 2. ஸோ 2 6. இப்போ நமக்கு இதோட மீச்சியமாக என்னது 6. இதோட இப்போ 3 6 இந்த 2ல் பெரிய நம்பர் வந்து 6, அதுதான் நம்ம மீச்சியமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோமா? அதாவது ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட மடங்காக இருக்கும்போது அதில் இருக்க அந்த பெரிய நம்பர் தான் மீச்சியமா. இப்போ டானாவத்தல் போட்டாலும் நமக்கு அதே 6 தான் மீச்சியமாவாக கிடைக்குது. ஸோ இப்படி ஷார்ட்கட்லேயும் கண்டுபிடிக்கலாம், இப்படி டானாவத்தல் போட்டு இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் மீச்சியமா. ஓகேங்களா? நமக்கு அப்போ ஆன்சர் வந்து மீதி 4 தரும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம், 4 ஆட் பண்ணி இந்த 512 வந்து அந்த மிகச்சிறிய எண் அந்த நம்பர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சமுக்கு கொடுத்துருக்க இந்த ஆப்சன்ட் 4 ஆப்சன்ட் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு இன்னொன்று சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இது இப்போ இந்த நம்பர் இருக்குது, இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சர். இப்போ சப்போஸ் அந்த மிகச்சிறிய எண் 254ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து இப்போ இந்த நம்பரால் வகுத்தாலும் 4 கிடைக்கணும், 508ஆல் வகுத்தாலும் 4 கிடைக்கணும். ஸோ 254 இப்போ 254 நமக்கு வகுத்தாலே என்ன கிடைக்கிது, 254 254 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதின்றப்ப மீதி எதுவுமே வரல, ஆனால் நமக்கு மீதி 4ன்னு வந்தால் தானே அது ஆன்சர் கரெக்டாக. அப்போ இது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு 508 எடுத்துக்கலாம். இப்போ 508 அதே மாதிரி இந்த 508ஐயும் இந்த 508ஐயும் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், மீதி 4 வருமா? வராது. ஸோ மீதி வந்து 0 தான். அப்போ இதுவும் கிடையாது. 510 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 510 508ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், மீதி 2 தான் வரும். மீதி நமக்கு என்ன வரணும், 4 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ லாஸ்ட்டு 512. இப்போ இந்த 512 எடுத்து டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ 512 254 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், மீதி 4 வரும். அதே மாதிரி இந்த 512 508ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன வரும், 4 வரும். ஸோ தட் ஃபார் நமக்கு ஆன்சர் வந்து 512. கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சும் ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து செஞ்சு பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். வகை 2 சார்பகா எண்களின் மீச்சியமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சார்பகா எண் அதனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பகா எண்ணாலே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், 1, இன்னொன்று எனி நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா பகா எண் பகா எண் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா n+1 இருக்கும். இது வந்து அதோட டெஃபினேஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிறோம். இப்போ n+1க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ n 5 அப்படின்னு இருக்குன்னா n+1 என்னவாக இருக்கும், இதோட +1 ஆட் பண்ணோன்னா 6. இதே இது n வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டோன்னா n+1 என்னவாக இருக்கும் 7. ஸோ 2 சார்பக எண்களின் மீட்சிமா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவற்றின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா n,n+1 மாடலில் இப்போ 5,6 அப்படின்னு இருக்கா. இப்போ 5,6ன்றது ஒரு சார்பக எண் நமக்கு. அப்போ இதுக்கு மீட்சிமா கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5,6க்கு மீட்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டோன்னா 5, இந்த 6 அப்படியே தான் இருக்கும். அடுத்து 6ஆல் போட்டோம் அப்படின்னா 1 அப்படியே தான் இருக்கும். 6. இப்போ சைடில் இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா 5 × 6 5030. ஸோ இதோட மீட்சிமா என்ன ஆகுது 30 தான் நமக்கு மீட்சிமா. அதாவது 5, 6 இந்த 2 நம்பரும் சார்பக எண் அப்படின்னா அதனுடைய மீட்சிமா நமக்கு எப்படி கிடைக்குது, இது 2ஓட மல்டிபிள் 4. ஸோ 5 × 6. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30 கிடைக்குது. ஸோ 2 சார்பக எண்களினுடைய மீட்சிமா வந்து ஓகேங்களா, 2 சார்பக எண்களின் மீட்சிமா வந்து அவற்றின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இப்போது 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுபடும். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 57 இருக்குது, அதோட எந்த நம்பர், இப்போ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த 57ஓட எந்த நம்பரை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு அந்த கூட்டி வர நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் 4ஆலையும் 5ஆலையும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா சரியாக வகுபடும்னா மீதி வந்து 0 வரணும். மீதி வந்து நம்பர் எதுவுமே வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மீட்சிமா கண்டுபிடிக்கலாம். அதாவது சரியாக, மீண்டும், மீண்டும், ஒன்றாக, இணைந்து, சரியாக இந்த மாதிரி வந்தாலே மீட்சிமா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீட்சிமா கண்டுபிடிக்கலாம். 2, 3, 4, 5. இதுக்கு மீட்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாம். 2, 3 வந்து அப்படியே தான் வரும். இப்போ 4 வந்து போட்டோன்னா 2 4, 5 வந்து இது பண்ண முடியாது. ஸோ 5 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1 அப்படியே போட்டுக்கலாம். 1 3 3, 2 அப்படியே தான் போடணும், 5ம் அப்படியே தான் போடணும். நெக்ஸ்ட்டு 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 அப்படியே வச்சுக்கலாம், 1 அப்படியே வச்சுக்கலாம். 2, இந்த 5 அப்படியே தான் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 1 1 அப்படியே வச்சுக்கிட்டு 5. ஸோ இந்த சைடில் இருக்க நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2 × 3 × 2 × 5. ஸோ மீட்சிமா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சைடில் இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 60 கிடைக்கிது ஓகேங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 57உடன் சிறிய எண்ணை கூட்டினால் அந்த 57ஓட எந்த நம்பரை கூட்டினோம் அப்படின்னா அந்த சரியாக வகுபடுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 60 வந்து மீட்சிமா கிடச்சிருக்கு ஓகேங்களா. நமக்கு 57ஓட எதை கூட்டினா இப்போ 60 வரும் அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்குது அந்த 57, அந்த 57ஓட 3 கூட்டினா தான் நமக்கு என்ன வரும், இந்த 60. நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் வந்து 60 வரும். ஸோ தட்ஃபோர் எந்த ஆன்சர் வந்து என்னென்னா 3 தான். இன்னொன்று ஆப்ஷன் வச்சே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா இப்போ 57ஓட 1 கூட்டி பாருங்களேன், 58 வருமா. 58 அந்த நம்பரை வந்து 2ஆல் 3ஆல் 4ஆல் 5ஆல் வகுத்து பார்த்தோம் அப்படின்னா மீதி வந்து 0 வரணும் ஓகேங்களா. அதாவது சரியாக வகுப்படும் அப்படின்னா மீதி வந்து எதுவுமே வராமல் வகுப்படணும். இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 5ஆல் ஈஸியாக வகுத்து பார்க்கலாம். இப்போ 57ஓட 1 கூட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு 5ஆல் வகுக்க முடியுமா, ஏன்னா லாஸ்ட்டு வந்து என்ன வரும், 57ஓட 1 கூட்டினா 58. 58 வந்து 5ஆல் வகுக்க முடியாது. லாஸ்ட் நம்பர் 0வாகவும் 5ஆகவும் இருந்தால் மட்டும்தான் 5ஆல் வகுக்க முடியும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 57ஓட 2 கூட்டினோம் அப்படின்னா 59, அதையும் 5ஆல் வகுக்க முடியாது. இப்போ 57ஓட 3 கூட்டினோம் அப்படின்னா 60. ஸோ 60 வந்து 5ஆல் வகுக்கலாம். வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 60 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5, 12 60 அப்படின்னு வரும். ஸோ மீதி வந்து நமக்கு 0. அப்போ இதுலேயே நமக்கு தெரியுது ஆன்சர் வந்து என்னது 3 அப்படின்ட்டு. இன்னொன்று 57 4ஆலையும் கூட்டி வகுத்து பார்ப்போம். ஸோ 57ஓட இந்த 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 61 வரும். ஸோ அதையும் 5ஆல் வகுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து 57 3ஆல் கூட்டினா மட்டும்தான் 60 வருது. அந்த 60 தான் என்ன பண்ண முடியும், 5ஆல் வகுக்க முடியும். அப்போ அதுலேருந்தே நமக்கு ஆன்சர் வந்து 3 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படிலாம் போட்டு பார்க்காம டக்குன்னு இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.